ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அரை கப்லேருந்து 3/4 கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 3-4 ஏலக்காய் உள்ள விதைகளை மட்டும் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது, 2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இதில் வந்து இப்போ ஒரு கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன். ரவை வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களும் எடுத்துட்டோம் அப்படின்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கலர் மாறிடக்கூடாது, நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் பொடி ரவையை எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். காஞ்ச தேங்காவாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா அதையும் வந்து லைட்டாக மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து தேங்காயும் சீக்கிரம் வறுபட்டு வரும். இது கூடவே கிஸ்மிஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நட்ஸ் ஏதாவது சேர்க்குற மாதிரி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ரவை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், அரை கப்லேருந்து 3/4 கப் அளவு தேவைப்படும். ஒவ்வொரு ரவையை பொறுத்து இருக்குது. இதை வந்து மொத்தமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து ரவை நல்லா வெந்து வரும், அதே சமயம் நல்லா உதிரி உதிரியாகவும் வரும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து இறக்கி வச்சுட்டு சூடாக இருக்கும்போதே இந்த சீனி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்த கொடுத்து பிசையக்கூடாது. பிசைஞ்சோம் அப்படின்னா சீனி எல்லாமே நல்லா உருகிட்டு தண்ணியாக ஆன மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக கலந்து விட்டுட்டு கையில் பிடிக்கிற அளவு சூடு இருக்கும்போதே வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். லட்டு வந்து கொஞ்சம் டைட்டாக அழுத்தம் கொடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா கரெக்டாக செட் ஆகி வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து 10 நிமிஷம்தான் ஆகும். நெய் கூட அவ்வளோவா தேவைப்படாது. எல்லாமே வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு தான் பண்ணுறோம். நட்ஸு மட்டும் வந்து நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸு எது வேணுமோ வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கிஸ்மிஸ் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று வந்து முறுக்கு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன், அதுவும் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.